ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் இன்ஃபோ ப்ளஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரவேட்டிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலிமா நீங்கள் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வந்துட்டு தனியார் மருத்துவமனைகளில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஏகப்பட்ட பில்லு உழுது. ஒரு சின்ன சர்ஜரி, ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே பயமாக இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கில் பில்லு போடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நீங்கள் வந்துட்டு பதிஞ்சிருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்காக அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸை போட்டு தராங்க. ஸோ இந்த திட்டத்தில் உங்களுடைய பெயர் இருக்கா, உங்களுடைய குடும்ப அட்டை இணைக்கப்பட்டிருக்கா, எல்லாருடைய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாருடைய பேர் இருக்கா, இதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு cmchistn.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போயிட்டு இந்த பேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். ஸோ cmchistn அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும், நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே வாங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே வந்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல மொத்தமாக ஒரு 6 விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லைனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது இருக்குது. 3வது கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு பேஜில் வருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, உங்களுடைய அட்டை இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை உங்ககிட்ட வந்துட்டு ஆல்ரெடி காப்பீடு அட்டை இருக்குது, கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் காப்பீடு அட்டை இருக்குன்னா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே போட்டு பார்த்து சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு திருப்பி டவுன்லோட் பண்ணுறதுனா கூட ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரேஷன் கார்டில் யாருடைய பேரெல்லாம் இருக்கோ அந்த பேர் எல்லாமே இந்த திட்டத்தில் இந்த இடத்துல வெப்சைட்டில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரேஷன் கார்டு நம்பர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். எந்த மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா, நீங்கள் போய்ட்டு ரேஷன் பொருட்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பில்லெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு பில்லு வரும் இல்லையா, அந்த ஃபோன் நம்பரை இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். நான் வந்துட்டு சிம்பிளாக ஃபோன் நம்பரை வச்சு இப்போ சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். என்னோடய ஃபோன் நம்பரையே போட்டு நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபோன் நம்பரை போட்டு நான் சர்ச் பண்ணுறப்ப இதை எனக்கு அட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூஆர்என் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ரேஷன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் என்னுடைய பேர், இது எல்லாமே இருக்குது. இதில் இந்த ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் உங்களை பற்றி வரும். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இது எதுவுமே சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல, எந்த விதமான டீட்டெயிலும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலை, உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லை, அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. வருஷம் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையுமே அங்கேயும் வந்துட்டு ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு நேரடியாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே கிளம்பி போகலாம். போகிறப்ப ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.